ஸோ கைஸ் நம்ம இந்தியன் பைக்ஸ் விட்டு கொஞ்சம் தூரம் போய் ட்ராவல் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி மதுரை வரைக்கும் போயிருக்கோம் மக்களே. சரி மதுரை வரைக்கும் போயிட்டோம். மதுரை கோயிலுக்கு போயிட்டு அப்புறமேட்டு மதுரை ஃபேமஸான என்னடா இது அப்படின்னு கேட்பீங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மதுரை ஃபேமஸான கறி தோசை. ஆஹா பாக்குள்ளே டேஸ்ட் ஆகுதுல. ஆனால் சாப்பிட்டு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு போயிட்டு ஃபேமஸ் ஜிகர்தந்தா குடிக்கலாம் எப்படி அப்படின்ட்டு ஜிகர்தந்தா தூத் அப்படின்ட்டு ஜிகர்தந்தாவையும் அப்படின்ட்டு நக்கிட்டு செம்ம டேஸ்ட் மக்களே. உண்மையாகவே மதுரை ஜிகர்தந்தா தான் அப்படி இது. அப்புறம் கடைசியாக பன் போட்டா சாப்பிட்டு வந்துட்டேன் மக்களே. ஸோ வாங்க திருப்பி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸ்க்காக போயிடலாம். ஓகே ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் டூர் மக்களே. இந்தியன் பைக்ஸ் விட்டு போய் இப்போ மதுரைக்கு போயிட்டு இப்போ தான் இந்தியன் பைக்ஸ் திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம். வாங்க வீட்டுக்கு போவான். என்னடா இது? அடா போய் எங்கடா வீடு போகணும்? ஐயோ எங்கடா டேய் வீடு விட்டு போன வீடு ஆளை காணும். ஐயோ என் பொண்டாட்டியும் ஆளை காணும். ஐயோ சொன்னாயும் ஆளை காணும். ஏய் எங்கே போச்சு என் வீடு? ஐயோ இருங்க மக்களே யார்கிட்ட போய் கேட்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். வாங்க. ஐயோ சார் நீங்கள் என் வீடு பார்த்தீங்களா சார்? ஐயோ எவன்ட்டையும் கேட்கக்கூடாது. நம்ம நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துலாம். வாங்க. ஐயோ சார் என் வீடியோ காணும் சார். அது இதுன்னு காணும்னு நினச்சேன். பட் என் வீடியோ கரைச்சா காண போச்சு சார் இந்த ஊரில். என்ன சார் பண்ணுறது? ஐயோ ரொம்ப நன்றி சார். ஓகே ஓகே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டோம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி வைக்கிறேன்னு சொல்லிக்கிறானுங்க. சரி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக தெருவில் கொச்சு கட்டியில் தூங்கிவிட்டேன். இப்போ அடுத்த நாள் ஆச்சு மக்களே. இப்போ திருப்பியும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு என்ன ஆச்சுன்னு இதை போய் கேட்கலாம். இன்னும் நம்ம வீடு கண்டுபிடிச்சா பாடம் கிடையாது மக்களே. சார் கண்டுபிடிச்சிங்களா சார் வீடு? என்ன சார் கொச்சு கட்டியில் டெய்லி தூங்கிட்டு இருக்கிறேன் சார். ப்ளீஸ் சார் நீங்கள் தான் பார்த்து வரணும். அட பாவீங்களா இவனுங்கள்ட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் வேலைக்கு ஆகுது மக்களே. நம்மளே நம்ம வீடு எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாம். சரி என்ன பண்ணுறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இருங்க ஏதோ கால் வருது. ஐயோ நம்ம வீட்டு சொன்னையா? எங்கே சொன்னையா? எங்கே போயிட்டேன்? நம்ம வீடு எங்கே போச்சு? என்னது மைன்கிராஃப்ட் வேர்ல்டில் வாட்டிட்டு இருக்கீங்களா? என்னடா சொல்கிறீங்க? என்னடா புதுசாக கதை கிரியேட் பண்ணுறீங்க? சரி ஓகே ரைட்டு மக்களே. பட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு எங்கே இருக்குது, அந்த மைன்கிராஃப்ட் வேர்ல்டு எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக நம்ம இந்த ஊரில் இருக்கிற பெரிய பில்டிங் மேலே போயிட்டு அங்கேருந்து ஏதாச்சும் டெலஸ்கோப் பார்த்து எங்கே இருக்குன்னு போய் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற பெரிய பில்டிங் மேலே ஏற போகிறோம் மக்களே. ஏறினா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தா ஊரே தெரியும். அதனால் நம்ம வீடு எங்கே மறைஞ்சிட்டு இருக்குன்ட்டு நம்ம அங்கே வந்து போய் பார்த்தா தெரியும். சரி ஓகே ரைட்டு. இப்போ நல்லபடியாக போயிட்டு அங்கே மேலே போய் லேண்ட் ஆகணும் பரவாயில்லையே. ஓகே ரைட்டு. எப்படி லேண்ட் ஆகிடணும். கமான் பேக்லின் ஒன்றாலும் முடியும்டா. டேய் துப்பாக ஒரு மண்டியா அப்பாடா எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா குச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு போய் பார்ப்போம். சரி ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு ஆல்ரெடி கோளாறு. இந்த பூத கண்ணாடி வச்சு பார்ப்போம் இருங்க. ஓகே இங்கேயும் இல்லை இல்லையா? எங்கே அந்த மைன்கிராஃப்ட் வேர்ல்டு ஆலையை காணும். ஒருவேளை அந்த சொரி நாய் பொய் சொல்லுதோ என்ன பண்ணும்? ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆஹா அங்கே பாருங்க மக்களே அந்த சொரி நாய் சொன்னது உண்மைதான். இங்கே பாருங்க நம்ம ஊர் பக்கத்தில் கடல் ஓரமாக ஒரு மைன்கிராஃப்ட் வேர்ல்டே இருக்குது. அப்போ அங்கே தான் நம்ம வீடு மாட்டிகிட்டு இருக்குதா? அப்படியே ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? சரி இப்போ எப்படி கீழே போகிறது? அப்படியே குச்சிட வேண்டியதான். சரி ஓகே ரைட்டு. எமாங்கோ ஐயோ பாப்பா நம்மள்ட்ட தான் குரங்கு பவர் இருக்குது. அந்த குரங்கு பவர் யூஸ் பண்ணி கீழே குச்சாச்சு மக்களே. இப்போ நம்ம நேரம் எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மைன்கிராஃப்ட் வேர்ல்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ அங்கே போகணுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு போட்டு வேணும் மக்களே. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கடல் நடுவில் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டு வேணும். ஸோ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தொண்டை மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒரு போட் இருக்குது. இப்போ அவன்கிட்ட தான் நம்ம போய் கேட்க போயிட்டுருக்கோம் ஹெல்ப்பு. சரி இருங்க அவன்கிட்ட போய் கேட்கலாம். அதை வந்தால் மக்களே சார் உங்களை தான் சார் ஒரு போட்டு வேணும் சார். ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா உங்களால்? சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். ஏன்டா டே என் கிழிஞ்ச பாக்கெட்ல 10 ரூபா கூட இல்லை. இதில் 10 கோடி கொடுக்கணுமா? இருறா அவனை குத்திவிட்டு போய் அந்த போட்டு நான் எடுக்கிறேன் பாரு. ஓகே மண்டையை போட்டான். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த போட்டு ஒன்று செத்து போயிட்டான் மக்களே. இப்போ நம்ம அந்த போட்டு இருக்கிற இடம் எனக்கு தெரியும். அங்கே போய் நேரம் எடுத்துக்க வேண்டியதான். அவனும் கேட்க மாட்டான். ஓகே ரைட்டு. இப்போ வந்து இவனுங்க யாரா? ஐயோ இவனுங்களோட அடியாளுங்க போலையே. சார் ஒழுங்காக போயிருக்க அவ்வளோதான். இவனே அடிச்சு போடலாம். டே யாரா டே நீ யாரா குறுக்கால கோவங்களே போட அப்படியே. ஓகே ரைட்டு மக்களே. ஸோ எல்லாத்தையும் கேங்கை முடிச்சு விட்டாச்சு. இப்போ நேரம் வந்து இவனோட போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீச்சில் இருக்கு மக்களே. ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து போட்டை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம தான் அந்த போட்டுக்கே ஓனரு. சரி ஓகே. இப்போ அந்த போட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த தடையெல்லாம் கடந்து அப்படி போனால் தான் அந்த போட்டே இருக்கும். அவ்வளோ தூரம் இப்போ நம்ம அந்த போட்டு எடுக்கிறதுக்கு போகணும். சரி ஓகே ரைட்டு. எனிவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இருந்தால் மட்டும்தான் மைன்கிராஃப்ட் வேர்ல்டுக்கே உள்ளே நுழைய முடியும். இல்லைனா பார்த்தீங்கன்னா நம்மள வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியிலே திம்மிங்கெல்லாம் சாப்பிட்டு போடும். ஏன்னா அவ்வளோ பெரிய நடு கடலில் இருக்கும் மக்களே அந்த மைன்கிராஃப்ட் வேர்ல்டு. சரி ஓகே. இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான்
ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த சேலஞ்சை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சு பார்க்க கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது, ஈஸியாக தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி தான் அந்த சேலஞ்சு போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்ச் என்னன்னா பார்த்தீங்கன்னா கடல்லே தான், ஃபுல்லாகவே கடலில் தான். ஸோ கடைசி எண்டு பாயிண்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த போட் இருக்குது. ஸோ நேராக அந்த போட்டை நம்ம எடுத்துகிட்டு அப்புறம் உடனே நம்ம மைன்கிராஃப்ட் வேர்ல்டு கிளம்புற வேண்டியது தான். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் பாதி தூரம் வந்துட்டோம் பேசிக்கிட்டு. அப்புறமேட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் லைக் போடாமலே பார்த்துக்கிறீங்கப்பா. ஸோ அதனால் ஒரு லைக்கை போட்டிங்கன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓகே எல்லாம் கடந்து வந்துட்டோம் மக்களே. ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம எண்டு பாயிண்ட்டுக்கு வரப்போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் இப்போ இந்த மாதிரி இசட் மாதிரி இருக்குல்ல, ஸோ இது அப்படியே ஜிக் அப்படின்னு கடந்து போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த போட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்க இது கிராஸ் பண்ணி போயிடலாம். அப்போடா கொஞ்சம் சிம்பிளாக தான் மக்கள் இருக்குது இந்த சேலஞ்சு. நான் கூட கஷ்டம் நினச்சேன், கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. சரி ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட் இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் என்னோட டே இதுக்கு மேலே தான் ட்விஸ்டேவா? ஆட பாவீங்களா, நான் அவ்வளோதான் முடிய போது போய் போட் எடுத்துகிட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஏதோ தடங்கள்லாம் கொடுத்து வச்சுக்கிறானுங்க. இறா வந்துடுறான். ஓகே கமான் போடு அப்படியே ஏறி ஐயோ நல்ல வேலை இந்நேரம் ஏறி இருந்தோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கவுத்து விட்ருக்கும் நம்மள. கொஞ்சம் கோளராக அவசரப்படக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அப்படியே போக வேண்டியதான். லொஜிக் ஏறு சூப்பர்ரா. கமான் பிராங்க்லின், உன்னால் முடியும்டாடே. உன்னால் முடியாது எதுவுமே கிடையாதுடா இந்த உலகத்தில். உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு எவனும் சொல்லக்கூடாது, நம்ம பண்ணி காமிக்கிறோம். ஓகே வா கமான். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மக்களே, தெரியுதா? ஸோ அந்த எண்டு பாயிண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கண்ணுக்கு எனக்கே தெரில, உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரில. சரி ஓகே ரைட்டு, இப்போ வந்துட்டோம். எங்கே வந்துட்டோமா இல்லை இன்னும் தூரம் போகணுமான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. யாராவது சொல்லுங்க தெரிஞ்சா. அட போவீங்களா, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுமா? அடப்பாவிகளேக்கடா வஞ்சி ஆக மொத்தம் நம்ம ஒரே கடலில் தான் இருக்கோம். இப்போ நான் சப்போஸ் வந்து ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குது, பட் நம்ம சுற்றி ரவுண்ட் அடிச்சு தான் இருக்கிறோம் அந்த கடலை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இது எங்கே போய் முடியுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த முடிகிற இடத்துல தான் போட் இருக்குது. அங்கே பாருங்க மக்களே 2 மரம் தெரியுது. அங்கே தான் மக்களே முடிய போகுது இந்த சேலஞ்சு. இப்போ அங்கே தான் கண்டிப்பாக போட் இருக்கும். அப்பா ஜஸ்ட் மிஸ்ட் இன்னொரு கீழே விழுந்துருப்போம் ஸ்லிப் ஆகி கடலில். ஐயோ ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக வந்தாச்சு மக்களே. அட பாவி, இந்த போட்டு இங்கே கரையோரம் இருந்துச்சுன்னா அப்படி நான் சுற்றிட்டு வந்து எடுத்துருப்பேனே. எதுக்கு இவ்வளோ பெரிய சேலஞ்சை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்? நான் ஒரு மாங்காய் மடையானா இருப்பேன் போலையே. சரி ஓகே ரெண்டு மக்களே, இப்போ இந்த போட்டை எடுத்து ட்ரக்கில் வச்சிடலாம். இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் எடுத்துட்டு நம்ம எங்கே போக போகிறோம்னு கேட்டிங்கன்னா அந்த கடலுக்கு தான் போக போகிறோம். அந்த கடல் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்படியே ஆப்போசிட்டுக்கு போகணும். இந்த கடலில் இல்லை, நம்ம கேமில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் ஷோரூம் இருக்குல்ல பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடல் இருக்கும். ஸோ அந்த கடலோரமாக தான் பார்த்தீங்கன்னா அந்த மைன்கிராஃப்ட் வேர்ல்டு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இப்போ நம்ம போட் எடுத்து போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கே பாருங்க கரெக்டாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே தாண்டி போனீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல ஒரு மைன்கிராஃப்ட் வேர்ல்டு தெரியும். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மைன்கிராஃப்ட் வேர்ல்டு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ கொஞ்சம் போட் எடுத்துட்டு முன்னாடியாக போனால் கண்டிப்பாக தெரியும் மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு போட் எடுத்து கடலில் விட்டுறலாம். அப்பா கரெக்டாக லான்ச் பண்ணியாச்சு மக்களே. ஸோ இப்போ நேராக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டை எடுத்துகிட்டு ஐயோ எங்கடா அங்கே போச்சு, ஐயோ நில்லு ஐயோ இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு எடுத்து நாசமாக போகுதே, ஐயோ நில்லு நில்லு எங்கே ஓடுற, அப்பாடா எடுத்தாச்சுடா சாமி. ஐயோ ஒரு நிமிஷத்தில் மூச்சு ஆன் ஆயிடுச்சுடா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக போட்டை எடுத்துகிட்டு இப்போ நம்ம நேரம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தி மைன்கிராஃப்ட் வேர்ல்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். உங்கள் எத்தனை பேருக்கு மைன்கிராஃப்ட் வேர்ல்டு பிடிக்குன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் வேர்ல்டு நடு கடலுக்கிறதுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வந்து ஸ்டக் ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து நம்ம வீடு ஒளிஞ்சிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே போய் எவன்டா தூக்கி போய் வச்சுது, ஏன்டா நாசமாக போனவனுங்களே. சரி ஓகே, அது நடுவில் எங்கேயாச்சும் வச்சிருந்தா கூட டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாம். இது வேற மைன்கிராஃப்ட் வேர்ல்டில் எண்டில் வச்சிருக்கோம். இப்போ நம்ம நிறைய தடைகள் தாண்டி, ஸோ வழி வேறு நம்மளுக்கு தெரியாது. ஒரு இதுக்கு நம்ம வழியை கேட்டு தான் போனோம். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பூனைக்குட்டிக்குது, என்ன அது இது பூனைக்குட்டியா சிங்கக்குட்டியா இல்லை புலிக்குட்டியா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. எங்கே ஓடுற அடே, ஒருவேளை இதுதான் நம்மளுக்கு வழி காமிக்குதோ, இருங்க இது அடித்தா ஏதோ ஓடுது, அது பின்னாடி நம்மளும் ஓடுவோம். ஆஹா, அப்போ இங்கே இந்த வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு மக்களே. ஓகே, ஸோ ஆஹா இங்கே பாருங்க மக்களே, அந்த பூனை ஓடுற வழியாக போனாலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆறு வருது. ஆக்சுவலாக இந்த ஆறு வந்து நம்ம மேப்பில் பார்த்தப்ப இந்த ஆறு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வழியாக தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆறை தாண்டி நம்ம போகணும் மக்களே. ஆஹா எவ்வளோ பெரிய ஆறுரா சாமி. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல, திமியில் இருக்கா இல்லை கொக்கடையில் இருக்குதா இல்லை மாடு இருக்கா சாணி இருக்கான்னு தெரியலையே. கடிச்சிச்சுன்னா என்ன ஆகும் நம்மளுது. சரி ஓகே ரைட்டு. இப்போ வந்து நம்ம எப்படியோ ஐயோ உள்ளே சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா மீன் கீன்லாம் இருக்குது மக்களே. ஐயோ இதெல்லாம் கடிக்கிற மீனா இல்லை கடிக்காத மீனா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. டேய் படாத இடத்துல கட்டிச்சு பிடிச்சுன்னா என் வாழ்க்கையாக போயிருமே. ஐயோ ஏய் கடிக்குதுடா நீ, ஐயோ யாரோ காப்பாற்றிங்களா டேய், ஐயோ அப்பாடா டேய் விட்றா சாமியை வந்துட்டா. அப்பா எப்படியோ நீந்த அடிச்சுட்டே வந்துட்டோம் மக்களே இந்த கரைக்கு, அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா ஏற முடியல நம்மளால. ஐயோ டே ஏதோ படிக்கிறது இருக்காடா. ஓகே ஜம்ப் படி, அப்பாடா வந்தாச்சுடா. ஆஹா அந்த பூனைக்குட்டி பாருங்க இங்கே இருக்குது. அப்போ இதுதான் நம்மளுக்கு வழி காமிக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே சரி நெக்ஸ்ட் எங்கே போகணும்னு சொல்லு. பூனைக்குட்டி எங்கே விட்ற, ஏய் வனே தான்
சரி மக்களே, அது ஆக்சுவலி எஸ்கேப் ஆயிடுச்சு. இப்போ நம்மளே தான் வழி தேடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆஹா, இங்கே ஒரு பேண்டா குட்டி இருக்குது. இந்த பேண்டா குட்டிகிட்ட வழி கேட்கலாம். பேண்டா ஆஹா, அங்கே பாருங்க மக்களே, பின்னாடி அந்த பூனை போகுது. ஓகே சாரி பேண்டா, உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அந்த பூனை போகிற ஃபாலோவில் பண்ணிடலாம். ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போகுது மக்களே. நம்ம திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க நீச்சல் அடிச்சுட்டு அந்த பக்கம் போயிடலாம். ஸோ இந்த பூனை போகிற வழியிலே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனால் நம்ம வீடை கண்டுபிடிச்சலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த பூனை போனிச்சே, இதை இருக்க ஏறிடுறேன். ஓகே, ஜம்ப் அப்படியே ஜம்ப். ஓகே, வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது எங்கே போகணுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆஹா, இங்கே ஒரு கிளி இது. கிளியே எங்கே போகணும் சொல்லு. இந்த பக்கம் போனால் தலையாட்டு, அந்த பக்கம் போனாலும் தலையாட்டு, ரெண்டு பக்கமே தலையாட்டுது. அப்போ எங்கே போகணுன்னு தெரியலையே. ஐயோ, அங்கே ஒரு கிளி இருக்குது, அந்த கிளிக்கிட்ட பேசலாம். அந்த கிளி பேசணும்னு நினைக்கிறேன். பேசுகிற கிளி மாதிரி தான் இருக்குது. கிளியே எங்கே போனோம் ஏய் உனே தான் ஒரு பேச முடியலையே அதால். மூஞ்சா பார்க்காதல, எங்கே போகணுன்னு சொல்லு. அடுத்தது எங்கே போனோம்? ஐயோ, இதுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது போலியே. சரி, நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம் மக்களே. ஓகே, ஒரு ஜம்ப், ஒரு 2 ஜம்ப் 3 ஜம்ப் 4 ஜம்ப். ஓகே, அங்கே ஆக்சுவலாக ஒரு ஏதோ வில்லேஜ் தெரியுற மாதிரியே இருக்குதே. இருங்க அங்கே போயிடலாம். ஆஹா, வில்லேஜுக்கு வந்தாச்சு மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு ஊரான மைண்ட் கிராஃப்டில் இது ஒரு வில்லேஜ். இந்த வில்லேஜுக்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நம்ம போனோம்னா நம்ம கண்டிப்பாக நம்ம வீடை கண்டுபிடிச்சலாம் மக்களே. ஸோ இப்போ இந்த வில்லேஜை தாண்டி வந்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம வீடை கண்டுபிடிக்கிறது தான். எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு ஆறு இருக்குது தெரியுதா. ஸோ அந்த ஆற்றை தாண்டி நம்ம போனால் வீடை கண்டுபிடிச்சலாம் நினைக்கிறேன். ஐயோ, மாடுக்குது. மடே இது மாடா இல்லை வேற ஏதோவா? ஓகே விடுங்க. ஐயோ, ஏன் இப்படி மறைச்சு பார்க்குறேன்? நான் ஒன்றும் மண்ணில் விட. ஐயோ, நீ விட்டா முட்டி விடும் போலியே. சரி, ஓகே ரைட்டு. மணியில் முட்டுறதுக்கு முன்னாடி நம்மளே ஓடி போயிடலாம். ஓடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆற்றை தாண்டி போகணும்னு நினைக்கிறேன். ஆஹா, இங்கே ஒரு வாத்துக்குதே. ஆஹா, சுட்டு சாப்பிட்றலாமா? ஏன்னா ரொம்ப நாளாக இந்த வேர்ல்டில் இருக்கிறனால பசி எடுத்துக்கிச்சு மக்களே. எங்கே ஒரு இல்லை, இன்னைக்கு வாத்துக்கறியை சாப்பிட்டே ஆகணும் நான். ஐயோ, பார்க்க ரொம்ப க்யூட்டாகுதே. ஐயோ, அப்படி பார்க்காத நீ. ஷட், ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கனால நான் விட்டுட்டேன் மக்களே. சரி, போனால் போகுது. நம்ம ஃபஸ்ட்டு வீடை கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ, எங்கடா இதுக்கு மேலே எவ்வளோ தூரண்டா போகுது? இருட்டு வேறு கட்டுதே, நைட்டு வேறு ஆக போகுது. நைட் ஆனால் வர டார்ச் லைட்டு இல்லையே, ஒரு விளக்கு இல்லை விளக்கு எதுவுமே இல்லையே நம்ம கையில். என்ன பண்ணுறது? அதுக்குள்ளே வீடை கண்டுபிடிச்சே ஆகணும் மக்களே. இப்போ இந்த ஆற்றை மட்டும் தாண்டிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டை கண்டுபிடிச்சலாம். ஆஹா, இந்த ஆற்றை தாண்டறதுக்குள்ளே நம்ம உயிர் போயிடும் போலியே. ஐயோ, கீழே பார்த்தீங்கன்னா குரோக்கடைல் தவக்கால பள்ளி பூச்சிலாம் இருக்குது. எப்படியோ எல்லாத்தையும் கடந்து ஃபைனலாக நம்ம வீடை கண்டுபிடிச்சாச்சு மக்களே. அப்பாடா, ஐயோ, நம்ம வீடை கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்போ இதை எடுத்துகிட்டு போய் திருப்பி எப்படி இந்தியன் பைக்ஸில் இது ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. அடங்கோ உக்காங்கோ, இதை யோசிக்காம விட்டோமே. ஐயோ, இப்போ மைண்ட் கிராஃப்ட் வேலை தான் இதுக்கு மேலே நம்ம இருக்கணுமா? ஓ நோ.